இல்ல பகவந்த் கேசரிங்கிற படத்துல இருந்து முழுக்க முழுக்க அந்த படத்தை பகவந்த் கேசரியோடைய ரைட்ஸ், தமிழ் ரீமேக் ரைட்ஸை வந்து இந்த படத்துக்கு விஜய் படத்துக்கு மாஸ் கலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும். அது எடுக்க முடியாம போனால் அது வந்து ஒரு பிரச்சனை தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து முதல்ல வந்து விஜய்க்கும் அஜித் ரசிகர்களுக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ விஜய்க்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் வந்துருச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய வியாபாரம் தீரன் அதிகாரம் ஒன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 துப்பறிகிற மாதிரி ஒரு படம். அது அந்த பேட்டர்னில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய்க்கான பஞ்ச் டயலாக் எல்லாமே இதில் நிச்சயமாக வைக்க வேண்டியிருக்கு, கட்டாயங்கள் இருக்குது. இன்னைக்கு விஜயோடைய கடைசி படமாக போச்சு ஜனநாயகன். ஸோ அந்த படத்தில் வந்து விஜயோடைய ஆடியன்ஸ் ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு விஜயை வந்து எதிர்பார்த்துட்டு விஜயோட இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். அது விஜய்க்கு உள்ள இடம், அது யாராலையுமே அதை அடைய முடியாது. அது அரசியல் பயணம் நீடிச்சாலும் சரி, நீடிக்கலனாலும் சரி, நீடிச்சாலும் சரி, நீடிக்கலனாலும் சரி, சினிமாவில் விஜய் வந்து ஒரு கிங். இதுதான் உண்மை. ஒரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற அதே தேதியில பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. இதனால ஜனநாயகனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல பராசக்தி படத்துக்கு பாதிப்பு ஏற்படும்? ஒருவேளை எதிர்பார்த்த மாதிரி இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சு பொங்கலுக்கு வந்தாங்கன்னா, ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு வந்துச்சுன்னா இந்த தியேட்டர் வந்து அதிகமாக சிவகார்த்திகேயன் படத்துக்கு கிடைக்கும். ஒரே நாளில் வந்து கலெக்ஷன் வந்து பாதிக்கும். முதல்ல வந்து ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்க, விஜய் வந்து ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, விஜயினுடைய கடைசி படம் ஜனநாயகன், அந்த படத்துல விஜய்க்கு இவ்வளவுதான் கலெக்ஷன் ஆயிருக்கு, இவ்வளவுதான் விஜய்க்கு மார்க்கெட் இருக்கு, இவ்வளவுதான் விஜய்க்கு செல்வாக்கு அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட சொல்ல பாக்குறாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அப்படின்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இன்னும் பல கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் பல வருடங்களாக வேறு ஊட்டி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் இவர் வந்து முதல் எலெக்ஷன்லேயே அந்த வெற்றிக்கனியை சுவைச்சிருவாரா அப்படின்னா அது நிச்சயமாக கஷ்டம்தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் ரோன்னு ஒரு சிங்கிள் விட்டுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அதிரிபுதியா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் என்னவா இருந்ததுன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படின்ற கார்னர்ல தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. போலீஸ் கேட்ட பாப்ப பகவந்த் கேசரியோடைய ரீமேக் படம் தான் இந்த படமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சார், இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல பகவந்த் கேசரிங்கிற படத்துல இருந்து சில அதாவது வந்து மைய புள்ளியா ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கும் இல்லையா அந்த படத்துல, அதை வந்து இந்த படத்துல பயன்படுத்திருக்கிறாங்க. அதனால இது வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாது நாளைக்கு அப்படிங்கிறதுனால பகவந்த் கேசரியோடைய ரைட்ஸ், தமிழ் ரீமேக் ரைட்ஸை வந்து இந்த படக்குழு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அந்த படத்தையே அவங்க எடுக்க போறது இல்லை. அந்த படத்தினுடைய சாயல் இதுல இருக்கும். அந்த படத்துல ஒரு ஒரு சின்ன மையப்புள்ளி வந்து இதுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்ராக்ஷன் பாயிண்டா இருக்கும் இந்த படத்துல. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா வந்து இது வந்து முழுக்க முழுக்க விஜய் படமா இருக்கும். ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பெரிய படங்களை கொடுத்த நல்ல ஒரு அழுத்தமான கதைகளை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறார். ஸோ அவர் வந்து விஜயோட பயணிக்கிறார் முதல் தடவையா அப்படின்னும் போது இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்லா வந்து அதை எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நிறைய மாஸ் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த படத்துல வந்து மமிதா பைஜு இருக்கிறாங்க, பூஜா ஹெக்டே இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து விஜய் படமாகவும் இருக்கும், இது வந்து கமர்ஷியல் படமாகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்துல வந்து நிச்சயமா வந்து விஜய் வந்து அரசியல் கண்டிப்பா பேசுவார். நிச்சயமா இந்த படத்துல அரசியலை எதிர்பார்க்கலாமா?
கண்டிப்பா அரசியல் பேசுவார். இப்ப கத்தி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல மட்டும் அரசியல் பேசியிருப்பார். அந்த அரசியல் பேசினதுனால அவருக்கு வந்து மத்திய அரசால் பல கொடைச்சல்கள் கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் விஜய் வந்து மனசுல வச்சிருக்கார். இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு கட்சி தலைவரா மாறிட்டார். இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியா மாறிட்டார். கிட்டத்தட்ட 26 எலெக்ஷன்ல வந்து போட்டியிட போகிறார். அதாவது 234 தொகுதியிலும் அப்படின்னும்போது, ஸோ நிச்சயமா ஒரு பவர்ஃபுல்லான அரசியல வந்து இந்த படத்துல வந்து விஜய் நிச்சயமா பேசுவார். சார் ஒரு பக்கம் போலீஸ் கெட்டப்னு சொன்னோன்னே பகவந்த் கேசருடைய படம் ரீமேக் அப்படின்னு ஒரு பக்கம் பேசும்போது, இன்னொரு பக்கம் வினோத் அவர்கள் இயக்குறாங்க. அப்ப தீரன் அதிகாரம் 1 அந்த படம் போல இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குமா அப்படின்ற கேள்வி விஜய் ரசிகர்களுடைய மனசுல இருக்கு சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல தீரன் அதிகாரம் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வந்து கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளை கூட்டம். அந்த கொள்ளை கூட்டத்தை வந்து கார்த்தி வந்து தேடி போய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு, அதனுடைய பிரச்சனைகளை வந்து சரி பண்றாரு, தீர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்து இவர் போலீஸா நடிக்கிறாருங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் துப்பறிவாளரா வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த படத்துல வந்து ஒரு மசாலா கலந்த ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா கண்டிப்பா விஜய் நடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் வைக்க வேண்டியிருக்கு. அதாவது ஃபைட்டு, டான்ஸு, விஜய்க்கான பஞ்ச் டயலாக் எல்லாமே இதுல நிச்சயமா வைக்க வேண்டியிருக்கு. கட்டாயங்கள் இருக்கு. இன்னைக்கு விஜயோடைய கடைசி படமா போச்சு ஜனநாயகன். ஸோ அந்த படத்துல வந்து விஜயோடைய ஆடியன்ஸ் ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு விஜயை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து ஜனவரி 9, 2026 அந்த படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு வருதுன்னொன்னே இன்னைக்கே வந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணாரு. ஆடியன்ஸ் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமா வந்து இது ஒரு மசாலா படமா தான் இருக்கும். நிச்சயமா மாசா வந்து மக்களை சேர்ற படமா இருக்கும். தீரன் அதிகாரம் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 துப்பறிகிற மாதிரி ஒரு படம். அது அந்த பேட்டர்னில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல நீ விஜய் வந்து அரசியலும் பேசியாகணும். ஸோ அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்து அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. சார் சமீபத்தில் விஜய் அவர்களே சொல்லியிருப்பாங்க, ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் மமிதா பைஜு வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க, 2026 எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் விஜய் அவர்களுடைய திரைத்துறை கெரியர் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படங்கள் நடிக்கிறதும் நடிக்காமல் போகிறதும் இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு. இன்கேஸ் எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் அவர்கள் நடிச்சாங்கன்னா இப்ப இருக்க மார்க்கெட்டுக்கான அந்த மவுஸ் இருக்குமா? முதல்ல வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. விஜய் வந்து ஜனநாயகன் அவருடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்ப இனிமே வந்து மக்கள் பணி செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. கட்சி தொடங்கிட்டாரு. வர 26 எலெக்ஷன்ல நிக்க போறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அரசியல் தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து பார்வை வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த 26 எலெக்ஷனில் பெரிய வெற்றி கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா என்னுடைய பார்வையிலேருந்து விஜய்க்கு வந்து முழுசாக ஒரு வெற்றி கிடைச்சி ஆட்சி அமைச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இன்னும் பல கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் பல வருடங்களாக வேறு ஊன்றி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் இவர் வந்து முதல் எலெக்ஷன்லேயே அந்த வெற்றி கனியை சுவைச்சிருவாரா அப்படின்னா அது நிச்சயமாக கஷ்டம்தான். ஆனால் விஜய்க்கு இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணான்னு கொண்டாடுறாங்க விஜய. ஸோ விஜய் அரசியலுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பார், பெரிய மாற்றத்தை கொடுப்பாருங்கிறது வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய ஒரு பேச்சா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாரு, அதாவது வந்து இந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு நடுவுல இவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அடுத்து விஜயுடைய அரசியல் பயணமே இருக்கும். கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வந்தபோது அவர் என்ன சொன்னாரு, இனிமே வந்து என்னுடைய பயணம் ஃபுல்லா அரசியல் பயணம் தான், சினிமா கிடையாது. இனிமே அவர் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார், படங்கள் நடிப்பேன் அப்படின்னு. இல்ல அது ஓகே, படங்கள் 1-2 நடிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து இனிமே என்னுடைய முழு பணி வந்து அரசியலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அரசியல் என்பது அவருக்கு வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு தூக்கி போட்டார் அரசியலே. இப்ப இன்னும் சொல்ல போனா அரசியலே இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து கமலஹாசனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கா, கமலஹாசன் கட்சி அதாவது இன்னைக்கு வந்து செல்வாக்கோட இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ மறுபடியும் வந்து விக்ரம் படத்துல நடிக்கிறாரு, பெரிய வெற்றி அடைஞ்சிருது. அதனால அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சினிமா தான் நமக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுனால சினிமாவை தான் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கட்டாயம் அதை தேர்ந்தெடுத்துட்டாரு. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த படம் இந்த எலெக்ஷன் வந்து பெரிய வெற்றி கொடுத்துச்சுன்னா, பெரிய லெவலில் வந்து ஓட்டு சதவீதத்தை வாங்கி கொடுத்துச்சுன்னா, மக்கள் செல்வாக்கு பெரிய
பெரிய லெவலில் நமக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நிச்சயமாக வந்து விஜய் வந்து அடுத்த சினிமாவுக்கு வர்றதுக்கு யோசிப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா தொடர்ந்து அரசியலில் பயணிப்பார். ஒருவேளை வந்து அவர் எதிர்பார்க்குற வெற்றி வந்து விஜய்க்கு இந்த எலெக்ஷன் 2026 கிடைக்கலன்னா அப்போ விஜய் என்ன யோசிப்பார், இல்லை அரசியல் செய்கிறதா சினிமா செய்கிறதா அப்படின்னா வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அரசியலை விட்டுட்டு முழுசாக அரசியல்லேருந்து விலகி போக முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். சினிமாவையும் முழுசாக விட முடியாது. ஸோ சினிமா நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மறுபடியும் விஜய் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க வந்தாலும் விஜயோட இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். அது விஜய்க்கு உள்ள இடம், அது யாராலையுமே அதை அடைய முடியாது. இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அடைமொழியோடு இருக்கிறாரு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து விஜய் வந்து நம்பர் 1 ஆர்டிஸ்டாக இருக்கார். தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருக்காரு. நம்பர் 1 கலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு. ரசிகர்கள் கூட்டம் வந்து பெரிய லெவலில் யாருக்கு இன்னைக்கு இருக்குது தமிழ் சினிமாலன்னா விஜய்க்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் மறுபடியும் நடிக்க வந்தால் நிச்சயமா அதே இடத்துல அவர் வந்து மக்கள் வந்து வச்சு பார்ப்பாங்க. அவர் ரசிகர்கள் வந்து மறுபடியும் அவர் படம் வராதா அப்படின்னு ஏங்குவாங்க. மறுபடியும் அவர் நடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. எந்த காலத்திலையும் விஜய்க்கான ஒரு மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சரியவே சரியாது. அது அரசியல் பயணம் நீடிச்சாலும் சரி நீடிக்கலனாலும் சரி, நீடிச்சாலும் சரி நீடிக்கலனாலும் சரி, சினிமாவில் விஜய் வந்து ஒரு கிங். இதுதான் உண்மை. இது வந்து எந்த காலத்திலயுமே விஜய்க்கு அது இருக்கும். அந்த அளவுக்கு விஜய் வந்து செல்வாக்குடைய நடிகரா இருக்கார். சார், ஜனநாயகன் பத்தி பேசும்போது கூலியை பத்தி பேசாம நம்மளால கடந்து போக முடியாது. 2 படங்களும் ரிலீஸ் ஆகிற தேதி வேணா வேற வரையா இருக்கலாம் சார். ஆனா அந்த போட்டின்றது வந்து ஒரு தரப்பட்டதாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படத்துக்கு வேர்ல்டு வைட்ல இவ்வளவு பிசினஸ் ஆச்சு தெரியுமா, ஜனநாயகன் தான் வேர்ல்டு வைடு இவ்வளவு பிசினஸ் ஆகுது தெரியுமா, எங்க படம் தான் பெருசு எங்க படம் தான் பெருசு, இவங்க போட்டி போறதை விட இவங்களுடைய ரசிகர்கள் போட்டி போடுறாங்க. ஜனநாயகன் வந்து 85 கோடி வேர்ல்டு வைட்ல ஃபர்ஸ்ட் வந்து வித்திருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் நீங்க 85 நாங்க 90 அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டுத்துல எது உண்மை சார்? இல்ல, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து விஜயா ரஜினியா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டாரா இல்ல விஜய் சூப்பர் ஸ்டாராங்கிற டிபேட்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப வந்து கூலி வந்து வரப்போகுது. இப்போ வந்து ஆகஸ்ட் 14 கூலி வரப்போகுது. இன்னும் 6 மாதம் கடந்து தான் வந்து ஜனநாயகன் வரப்போகுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரஜினிக்கு ஒரு வியாபாரம் ஆகுது, பெரிய வியாபாரம் ஆகுது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது வந்து கிட்டத்தட்ட 75 வயசுல இப்படி ஒரு கரிஷ்மாவோட இவ்வளோ வந்து செல்வாக்கோட ஒரு நடிகர் இருக்கிறாருன்னா அது உலகத்திலேயே ரஜினியை தவிர யாரும் கிடையாது. அப்படி ஒரு நடிகரா ரஜினி இருந்துட்டு இருக்காரு. விஜய் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாஸ் பாப்புலாரிட்டியோட அவரும் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால பெரிய நடிகரா இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 ரசிகர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த போட்டி வந்து முதல்ல வந்து விஜய்க்கும் அஜித் ரசிகர்களுக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப விஜய்க்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் வந்துருச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய வியாபாரம் பெரிய வியாபாரம் ஆயிருக்கு. எல்லா வியாபாரமும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வியாபாரம் பண்ணியிருக்கு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ரஜினியோட படமும் பார்த்தீங்கன்னா பெரிய வியாபாரம் ஆயிருக்கு. எல்லாமே பெரிய வியாபாரமாக பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னன்னா ரஜினியோடைய படம் வந்து இன்னைக்கு வந்து லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து பண்றாரு. சன் பிக்சர்ஸ் படம் இது. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் இருக்காங்க, சுதிகாசன் இருக்கிறாங்க, மமிதா பைஜ் இருக்கிறாங்க, பூஜா ஹெட்டே இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அதனுடைய வியாபாரம் குவாலிட்டி ஆஃப் த மூவி இருக்கு பார்த்தீங்களா, அது நிச்சயமா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா லோகேஷ் வந்து கமலை வச்சு விக்ரம்ங்கிற பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இப்ப லோகேஷ் வந்து ரஜினியை இயக்கிட்டு இருக்கிறாருன்ற போது லோகேஷ் நிச்சயமா ஒரு கால்குலேஷன் இருக்கும் அவருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த வகையில வந்து நிச்சயமா நல்ல படமா இருக்கும் இந்த கூலி படம். ஸோ கூலி படம் ஒரு குவாலிட்டியான படமா இருக்கும். அதனுடைய வியாபாரங்கிறது வந்து எல்லா வியாபாரமே ஒரு ஹை கிளாஸ் வியாபாரமா தான் இருக்கும். ஸோ இது ரஜினி விஜய் இந்த போட்டி அப்படிங்கிறதை விட 2 பேருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி 4 கோடி இப்படி முன்ன பின்ன இருக்கலாமே. ஒரு வியாபாரம் ஒரு ஓவர்சீஸ்ல வந்து ஒருவேளை ஜனநாயகன் கூட இருக்கலாம், கூலி கம்மியா இருக்கலாம். ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கேரளா வியாபாரம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், ஜனநாயகன் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கலாமே தவிர 2 பேருமே மாஸ் நடிகர்கள். 2 பேருடைய படங்களுமே பெரிய வியாபாரம் ஆகுது. டி ராஜேந்திரும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவல்ல எதிர்பார்க்கறாங்க. காரணம் என்ன அப்படின்னா டி ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டான்ஸ் சீக்வன்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பட்டையை கலப்புவார், வேற மாதிரி ஒரு வைப்பு பண்ணி விட்டுருவாரு. ஸோ அவர் வந்து நீண்ட இடைவேளைக்கு
அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூலி படத்துல ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி அந்த பாட்டை ஆடி கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டி ராஜேந்தரோட அனிருத் சேர்ந்திருக்காரு. அனிருத் வேற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாரு. அனிருத்துக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இன்னைக்கு இருக்கு. அவர் பண்ற டான்ஸ் எல்லாம் ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. டி ராஜேந்தருக்கும் பெரிய கூட்டம் இருக்கு, அனிருத்துக்கும் பெரிய கூட்டம் இருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பண்றாங்க அப்படின்னும் போது இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த பாட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தா இந்த படத்தினுடைய ஹைப் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் வேற லெவலுக்கு போகும். ஸோ ஒரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற அதே தேதியில பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. இதனால ஜனநாயகனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல பராசக்தி படத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா? இல்லை, பராசக்தி படம் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கர் அவரோட சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த இடி ரைடு அதெல்லாம் இருந்ததுனால நடுவில் படம் வந்து கொஞ்ச நாள் தடங்களாக இருந்துச்சு, தடைப்பட்டு இருந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து அதை வந்து படப்பிடிப்பெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில மாதங்கள் வந்து எப்படி தேக்க நிலை இருந்துருச்சு அந்த படத்துக்கு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி அவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சு பொங்கலுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை எதிர்பார்த்த மாதிரி இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சு பொங்கலுக்கு வந்தாங்கன்னா, ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு வந்துச்சுன்னா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப விஜய் படம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 1350 தேட்டர் 1400 தேட்டர் இருக்கு. ஸோ இதுல விஜய் படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தேட்டர்கள் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய நடிகர், பெரிய கலெக்ஷன் கிடைக்கும். எல்லாருமே எதிர்பார்த்து வியாபாரத்துக்காண்டி காத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றியில கிடைக்கிற லாபத்தை சுவைக்கிறதுக்கு தயாரிப்பாளர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தியேட்டர் ஓனர்ல இருந்து எல்லாருமே காத்திருக்கும் போது 1000 தேட்டருக்கு மேல கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பராசக்தியும் வருதுன்னா, சிவகார்த்திகேயனும் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகராக இருக்காரு. ஸோ இந்த தேட்டர் வந்து அதிகமாக சிவகார்த்திகேயன் படத்துக்கும் கிடைக்கும். ஸோ இந்த தேட்டர் வந்து டிவைட் ஆகும். இந்த தேட்டர் டிவைட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கூலி படத்துக்கு ஒரு 800 தேட்டரு, சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒரு 600 தேட்டருன்னா என்ன ஆகும், ஒரே நாளில் வந்து கலெக்ஷன் வந்து பாதிக்கும். இப்போ ஒரு இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய கலெக்ஷன், பெரிய நடிகருடைய கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா முதல் 4 நாட்கள் தான். வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து படத்தை வெளியிடுறாங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இங்கே நம்ம இந்த இடத்துல எடுக்கும்போது இது வந்து எப்படி சொல்றது, பொங்கலாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஒரு சாலிட் கலெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த 10 நாளில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை அள்ளலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஜனநாயகம் பட குழுவினர் அந்த இடத்துல வந்து பராசக்தி வந்துச்சுன்னா, 2 பேருக்கும் தியேட்டர் டிவைட் ஆச்சுன்னா, ஸோ இந்த விஜய் படத்துக்கு மாஸ் கலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும். அது எடுக்க முடியாமல் போனால் அது வந்து ஒரு பிரச்சனை தான். அது வந்து என்ன செய்ய போகிறாங்க, கடைசியில் வந்து சினிமா சார்ந்தவங்கெல்லாம் பேசி வந்து ஒரு படம் மட்டும் வந்தால் நல்லா இருக்கும்னு பேச போகிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இவங்க பிடிவாதமாக வருவேங்கிறாங்க, அரசியல் நோக்கம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் வந்தாங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து டிவைட் ஆகும். கலெக்ஷன் அப்ப பிரச்சனை ஏற்படுமா? இல்ல கலெக்ஷன் டிவைட் ஆகும். அது வந்து நிச்சயமா கலெக்ஷன் டிவைட் ஆகும். இந்த கலெக்ஷன் வந்து டிவைட் ஆகும்போது என்ன பிரச்சனைனா, இப்ப விஜய் படம் வந்து ஒரு மாஸ் கலெக்ஷனை காமிச்சிட்டு இருக்கு. எந்த விஜய் படம் எடுத்தீங்கன்னாலும் ஒரு சுமாரான படமா இருந்தாலும் ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணிடுது. இப்போ வந்து லியோ வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான், கோட் ஒரு ஆவரேஜ் படம் தான். ஆனா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பிரமாதமான கலெக்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ மொத்தமா ஒரு 1000-1200 தேட்டர்ல போட்டு ஒரு கலெக்ஷன் வந்தா அது எவ்வளவு பெரிய கலெக்ஷனா இருக்கும். அந்த கலெக்ஷன் கிடைக்காம கிட்டத்தட்ட இவருக்கு 700 தேட்டர், அவருக்கு ஒரு 700 தேட்டர் பிரிச்சா அதுல பாதி கலெக்ஷனை தான் எடுக்க முடியும். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, விஜயினுடைய கடைசி படம் ஜனநாயகன், அந்த படத்துல விஜய்க்கு இவ்வளவுதான் கலெக்ஷன் ஆயிருக்கு, இவ்வளவுதான் விஜய்க்கு மார்க்கெட் இருக்கு, இவ்வளவுதான் விஜய்க்கு செல்வாக்கு அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட சொல்ல பாக்குறாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இதை மீறி வேற மாதிரியான ஒரு கலெக்ஷன் கூட கிடைக்கலாம், அமையலாம். ஆனா என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். சார், ஜனநாயகன், கூலி, பராசக்தின்னு பல தெரியாத தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.